தர்மஸ்தலா தொடர் கொலை வழக்கு விசாரணையில மீண்டும் அதிர்ச்சி திருப்பமாக தோண்டக்கூடிய இடத்துல எலும்புக்கூடுகள் மனித உடல்கள் கூட்டமாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது சின்னையா என்கிற அப்ரூவர் காட்டின இடம் இல்ல, வேற ஒரு நபர் புதிதாக களத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்கும் இந்த தர்மஸ்தலா தொடர் கொலை விசாரணைகளுக்கும் என்ன சம்பந்தம்? யார் இவர்? எஸ்ஐடியினுடைய விசாரணை இன்னும் புதிய கோணத்துல சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். சின்னையாங்கிற அப்ரூவர் இந்த இடங்கள்ல நான் உடல்களை புதைச்சேன் அப்படின்னு சொன்ன இடங்கள்ல எஸ்ஐடி தோண்டி அதுல இருந்து ஆதாரங்களை திரட்ட ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு 2-3 இடத்துல தான் உடல்கள் கிடைத்ததாக சொல்லப்பட்டது. அந்த நேரத்துல தான் இந்த எஸ்ஐடியினுடைய விசாரணையில் நிறைய சந்தேகங்களை எழுப்புனாங்க. இந்த எஸ்ஐடியினுடைய விசாரணைக்கு பின்னால கர்நாடக அரசாங்கத்தினுடைய அழுத்தம் இருக்கு. இந்த தர்மஸ்தலா கோயிலுடைய புனித தன்மையை கெடுக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பின்னால திட்டமிட்ட சதி இருக்கு, அமைப்புகள் இருக்கு, இஸ்லாமிய மதவாதம் இருக்கு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பேசினாங்க. அந்த நேரத்தில் இந்த சின்னையா முன்னுக்கு பின் முரணாக பேசுறாரு. அவர் சொல்றது உண்மை இல்லை அப்படிங்கிற பேச்சுக்கள் வந்தது. அது மட்டும் இல்லை, கர்நாடகத்தினுடைய சட்டமன்றத்திலே DK சிவகுமார் அவர்கள் சின்னையா சொல்றது தவறு, அந்த அப்ரூவர் சொல்றது தவறு அப்படிங்கிறத சொன்னார். இது அந்த அப்ரூவரின் பேர்ல சந்தேகத்தை வலுப்படுத்துச்சு. இன்னும் கூடுதலாக சொல்ல போனா, இந்த ஆக்ஷன் கமிட்டி இந்த சின்னையாங்கிற அப்ரூவரை கூட்டிட்டு ஏற்கனவே இதற்கான பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து தான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற சந்தேகங்களும் பேச்சுக்களும் எழுந்தது. டெல்லியில இவங்க போய் பல நபர்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பேச்சுக்கள் வந்தது. இந்த நேரத்தில் தான் இந்த சின்னையாவை எஸ்ஐடி அதிரடியாக திடீர்னு கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்று, சௌஜன்யாவினுடைய கொலை சம்பந்தமாக முன்னுக்கு பின் முரணாக பேசுறதாக தகவல்கள் வெளியாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மண்டை ஓடு முதலாக நீதிமன்றத்தில் கொண்டு ஒரு மண்டை ஓட இவர் காட்டுறார். இந்த மண்டை ஓடு எங்கேருந்து எடுத்ததாக சொல்லப்பட்டதோ அந்த இடத்துல இருந்து கிடைச்ச மண்டை ஓடு இல்லை. அந்த மண்டை ஓட்டில் ஒட்டி இருந்த மணலும் இந்த தர்மஸ்தலா பகுதியில் இருந்த மணலும் வெவ்வேறு மணல் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லை, பாஜக உட்பட்ட அவங்களுடைய அமைப்புகள், மீடியாக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது ஆர்டிஃபிஷியல், இந்த மண்டை ஓடு வேற எங்கேயோ லேபில் கொண்டு வந்தது இப்படின்னு எல்லாம் பேசினாங்க. இந்த நேரத்தில் தான் இந்த மண்டை ஓடு யார் கொடுத்து விட்டது அப்படிங்கிறதுக்கான தகவல் வெளியாயிருக்கு. அந்த மண்டை ஓட கொடுத்து விட்டதில் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் விட்டல கவுடா, அவர் மட்டும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரா, வேறு நபர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற விசாரணை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இந்த விட்டல கவுடா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சௌஜன்யா இருக்காங்களா, கொலை செய்யப்பட்ட 2012ஆம் வருஷம் கொடூரமான முறையில் கூட்ட பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த பெண் சிறுமி, அந்த பெண்ணினுடைய மாமா, அந்த பெண்ணினுடைய தாயினுடைய சகோதரர் தான் இந்த விட்டல கவுடா. இந்த விட்டல கவுடா தான் இந்த மண்டையோட கொடுத்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ கூட்டமாக மனித உடல்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, இது இந்த விட்டல கவுடா காட்டின இடம். அவர் காட்டின இடத்துல தான் இப்போ மனித உடல்கள் கிடைச்சிருக்கு. இப்போ இவரை பிடிச்சு விசாரிக்கும் போது இவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு தெரியும் இந்த இடங்கள்ல மனித எலும்புக்கூடுகள் இருக்கு, புதைச்ச இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நேத்ராவதி ஆற்றங்கரை இருக்குல்ல, நேத்ராவதி ஆற்றங்கரையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வனப்பகுதி. அந்த பகுதியினுடைய பேர் பங்களா குந்தே அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல ஏற்கனவே தோண்டி இருக்கிறாங்க. 11A அப்படிங்கிற இடத்துல ஏற்கனவே தோண்டப்பட்டு அதில் ஒரு முழு மனித எலும்பும் 60க்கும் மேற்பட்ட எலும்பு துண்டுகளும் கிடைச்சதாக தகவல் இருந்தது. இந்த பகுதிக்கு கொஞ்சம் அந்த பக்கம்தான் இவர் காட்டி இப்போ தோண்டப்பட்ட இடம். இதில் தான் இப்போ எலும்புக்கூடுகள் கூட்டமாக கிடைக்க ஆரம்பிச்சது.
நமக்கு இதில் மிக மிக முக்கியமான ஒரு திசையை நோக்கி இந்த விசாரணை திரும்பி இருக்கோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்திருக்கு. என்னன்னா, இதுவரைக்கும் வந்து எஸ்ஐடி வந்து விசாரணையை முடிச்சுட்டாங்க, அவங்க தோண்டக்கூடிய வேலையை முடிச்சுட்டாங்க, அவங்க வந்து இன்னுமே வந்து பல நபர்களையும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, எஸ்ஐடியினுடைய விசாரணை தொடருது அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசு சார்பிலையும் அமைச்சர்கள் எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த விசாரணை இதோட முடிஞ்சு போகும், இது வந்து ஒரு பொய் கேஸு அப்படின்னு சொல்லி மீடியாக்கள் எல்லாம் பேசிட்டு இருந்த நேரத்தில் தான் இப்போ இந்த எலும்புக்கூடுகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த எலும்புக்கூடுகள் கிடைச்ச பிறகு இந்த விசாரணை இன்னொரு திசையை நோக்கி இன்னும் சூடு பிடிக்குதோ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எண்ண தோண்டுது. ஏற்கனவே எஸ்ஐடி வந்து அதனுடைய விசாரணை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்ஷன் கமிட்டியை சுற்றி இருந்தது. குறிப்பாக மகேஷ் ரெட்டி திம்ரோலி, ஜெயந்த், சமீர் அப்படிங்கிற யூடியூபர் இன்னுமே அந்த ஆக்ஷன் கமிட்டியில் மிக தீவிரமாக இருந்து வேலை செய்யக்கூடிய பல நபரையும் அழைச்சி அவங்க வந்து விசாரித்தாங்க. ஏன்னா இதுக்கு பின்னால் இவங்களுடைய சதித்திட்டம் இருக்கா, உண்மையிலே வந்து இந்த தொடர் கொலை வழக்குகள் சம்பந்தமாகத்தான் இது பண்ணுறாங்களா, இல்லைன்னா வேணும்னா இந்த தர்மஸ்தலானுடைய அந்த உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களை குற்றம் சாட்டும் விதமாகத்தான் இவங்களுடைய இந்த பரப்புரையெல்லாம் இருந்ததா அப்படிங்கிற ரீதியில் தான் இவங்க விசாரணைகளை வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க. அந்த வகையில் கடைசியாக இப்போ விசாரித்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையாளியாக இருக்கக்கூடிய லாரி உரிமையாளர் மனாஃப், அவரை வந்து ஏற்கனவே ஒரு நாள் விசாரித்தாங்க, அடுத்த நாளும் அவருடைய விசாரணை தொடர்ந்துட்டு இருக்கிறதாக வந்து தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. மனாஃப்கிட்ட குறிப்பாக அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, கேரளத்திலேருந்து இதில் யாரெல்லாம் இருக்காங்க, கேரளத்தில் வேறு சக்திகள் இதுக்கு பின்னால் இருக்கா அப்படிங்கிற கேள்விகளை அவங்க வந்து முன்வைக்கிறதாக தகவல் வந்திருக்கு. என்னென்னா, இது வந்து கர்நாடகத்தில் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு எதிராக கேரளத்தில் தான் இந்த தர்மஸ்தலா பற்றிய இந்த பிரச்சனை விஷயம் வந்து பெரிய விஸ்வரூபமாக பேசப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பார்டர் கோழிக்கோடு, கண்ணூர் இந்த பகுதிகளிலேருந்து இந்த தர்மஸ்தலா கோயிலுக்கு வந்து வரக்கூடிய பெண்களும் ஆண்களும் அதிகம். அங்கேருந்து வரக்கூடிய பலரும் வந்து இங்கே கொல்லப்பட்டிருக்காங்க, கற்பழிக்கப்பட்டு சித்திரவதை பண்ணி கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்தது. மனாஃப்ட கூட வந்து பலரும் வந்து வீடியோவில் வந்து பேசியிருக்கிறாங்க, பல விஷயங்களை மனாஃப் வெளியில் கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் கேரள முண்டுடுத்த பெண்களை வந்து நான் புதைச்சேன் அப்படிங்கிற விஷயத்த மனாஃப் தான் வெளியில் கொண்டு வந்தது. அப்போ அந்த வகையில் மனாஃப்ட தீவிரமாக விசாரணை நடந்துட்டு இருக்கு. மனாஃப்ட இருக்கக்கூடிய ஆதாரங்கள், அவருடைய எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அப்போ இப்போ வந்து இந்த உடல்கள் கிடைக்க ஆரம்பித்த பிறகு இந்த விசாரணை இன்னும் தீவிரப்படுதோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்பியிருக்கு. தொடர்ந்து இந்த 11A பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பங்களா குந்து பகுதியை சார்ந்து இன்னும் வெவ்வேறு பகுதிகளில் இவங்க தோண்டுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் நமக்கு எழும்பியிருக்கு. ஏன்னா இப்பவும் எஸ்ஐடியை அணுகி பலரும் வந்து நாங்கள் சாட்சி சொல்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்கிறாங்க. இந்த உடல்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் வந்து எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலுமே எஸ்ஐடி இன்னும் வெளிப்படையாக எதையுமே பேசலை. எஸ்ஐடி என்ன சொல்கிறாங்க, விசாரணை திருப்திகரமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் எஸ்ஐடி வந்து சொல்லியிருக்கிறாங்க. பிரணாப் முகர்ஜி வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் போது இதை மட்டும்தான் பேசியிருக்கிறாரு, வேற எந்த விஷயத்தையும் வந்து பேசலை. இப்போ நம்ம இந்த விசாரணை ஆரம்பித்து ஒரு 54-55 நாட்கள் ஆகுது. இன்னுமே அவங்களுக்கு கால அவகாசம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் தான் நமக்கு எழுந்திருக்கு. ஏற்கனவே வந்து தோண்டப்பட்ட எலும்புகள் வந்து ஃபாரன்சி லேப் அதில் வந்து ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருந்தது. இதுவரைக்கும் அந்த லேபினுடைய ஆய்வு முடியலையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்பியிருக்கு. இன்னொரு சந்தேகம் நமக்கு இருக்குது. இதில் ஒருவேளை இதனுடைய ஆய்வுகள் கிடைச்சி அதை வந்து ரகசியமாக வச்சிருக்கிறாங்களா, இது அடுத்த பூகம்பம் வெடித்து இந்த
இந்த விசாரணை வந்து திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதில் நடக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தில் தான் இவங்க வந்து இதை பாதுகாக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்பியிருக்கு. ஏன்னா இந்த பிஜேபியும் சரி, மதசார்பற்ற ஜனதா தளமும் சரி, இங்கே இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள், இந்து பாதுகாவலர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் சரி, இதுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை வந்து தந்திரபூர்வமாக இந்த விசாரணையை இந்த அரசும் சரி, எஸ்ஐடியும் சரி கொண்டு போகுதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழாமல் இல்லை. வரக்கூடிய நாட்களில் என்னென்ன நடக்கு தர்மஸ்தலா தொடர் கொலை வழக்கு விசாரணையில், அந்த விசாரணை எந்த ரூட்டுக்கு பயணிக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க, உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.